Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profssam.com. இன்னைக்கு நாம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர் என்ற தலைப்பு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா ரொம்ப சுலபமான டாபிக். எக்ஸாம்ல தப்பு வராம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம கேமராவுல ஃபிளாஷ் அடிக்கும் போது அந்த சின்ன பேட்டரியிலேருந்து அவ்வளோ பிரகாசமான வெளிச்சம் எப்படி திடீர்னு ஒரு நொடியில வருது? பேட்டரி பவரை மெதுவா தானே கொடுக்கும். ஆமா, நான் இதை யோசிச்சதே இல்ல. பேட்டரியோட வேலை மெதுவா சீரா பவர் கொடுக்கறது. ஆனா ஃபிளாஷ் எக்ஸாம் நொடியில அடிச்சிட்டு அமைதியாயிடுது. அது எப்படி சாத்தியம்? அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அருமையான கேள்வி. கேமரா ஃபிளாஷ் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு முக்கியமான உதாரணம் இருக்கு. ஒருத்தரோட இதயம் நின்னுட்டா சினிமாலெல்லாம் பார்த்திருப்பீங்களே, நெஞ்சில வச்சு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. அந்த டீஃபிப்ரிலேட்டர் கருவி கூட இதே தத்துவத்துல தான் வேலை செய்யுது. ஓ, அது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல உடம்பு வழியா ஒரு மிகப்பெரிய எனர்ஜிய பாய்ச்சுது. இதுக்கு காரணம் கெப்பாசிட்டர்ல சேமிக்கப்படுற ஆற்றல், அதாவது எனர்ஜி தான். ஓ, அப்போ இந்த ரெண்டு கருவிகளுக்கும் பொதுவான விஷயம் ஒரு பெரிய அளவு ஆற்றலை ரொம்ப ரொம்ப வேகமா வெளியிடுறது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்கள்ல கூட இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுட்டு இருக்கு. வண்டிக்கு பிரேக் பிடிக்கும்போது அந்த கைனெட்டிக் எனர்ஜி வீணா ஹீட்டா மாறிடும் இல்லையா? ஆமா. ஆனா இப்போ அந்த ஆற்றலை சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் வச்சு உடனே சேமிச்சு வண்டி திரும்ப ஆக்சிலரேட் பண்ணும்போது பயன்படுத்திக்கிறாங்க. இத ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு சொல்வாங்க. இந்த எல்லா அற்புதங்களுக்கும் அடிப்படை இன்னைக்கு நாம படிக்க போற இந்த சின்ன கான்செப்ட் தான். சரி, இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்றது ஒரு சைக்கிள் டயருக்கு காத்தடிக்கிற மாதிரி. முதல்ல காத்தடிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா போக போக ஆமா, டயர் நல்லா டைட் ஆனதும் காத்தடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதேதான் இங்கேயும் நடக்குது. நாம செய்யற அந்த கூடுதல் உழைப்பு, அந்த வேலை வீணா போகாது. அது ஆற்றலா, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜியா அந்த டயருக்குள்ள சேமிக்கப்படுது. அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண நாம செய்யற வேலை அதுக்குள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா சேமிக்கப்படுது. ஓ, அப்ப கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண நாம செய்யற வேலை தான் எனர்ஜியா சேமிக்கப்படுதா? ஆனா அந்த வேலை ஏன் போக போக அதிகமாகுது? டயர்ல பிரஷர் ஏறுற மாதிரி இங்க என்ன ஏறுது? சரியான கேள்வி. கெப்பாசிட்டர்ல சார்ஜ் அதிகமாக அதிகமாக அதோட ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவுல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்டேஜ் அதிகமாகும். அதனால ஏற்கனவே இருக்கிற சார்ஜ் புதுசா வர சார்ஜை எதிர்க்கும். அந்த எதிர்ப்பை மீறி அடுத்த சார்ஜை உள்ள தள்ளுறதுக்கு நாம அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு ஸ்ப்ரிங் அழுத்துறத கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அதுல சேமிக்கப்படும். கெனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா ½ mv² மாதிரி ஸ்ப்ரிங்குக்கு ½ kx². அதே போல கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா ½ cv². இத மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். ஒரு கவன், அதாவது ஸ்லிங் ஷாட்ல கல்ல வச்சு இழுத்து பிடிக்கிறீங்க. இப்போ அந்த ஆற்றல் உங்க கையிலயோ இல்ல அந்த கல்லையோ இல்ல, அது இழுக்கப்பட்ட அந்த ரப்பர் பேண்ட்ல தான் இருக்கு. சரி. அதே மாதிரி கெப்பாசிட்டர்ல எனர்ஜி சார்ஜ்ல இல்ல, அந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவுல உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபீல்டு தான் ஃபியூல். இது ஒரு நல்ல குணம். அப்போ அந்த ஆற்றல் ஒரு இடத்துல தங்கி இருக்கு. அந்த இடம் சார்ஜஸ் இல்ல, பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இந்த வேலை போக போக அதிகமாகுதுங்கிறத நாம வெறும் உணர்வா மட்டும் புரிஞ்சுக்காம கணக்கு மூலமா நிரூபிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு தான் என்சிஆர்டில ஒரு சின்ன டெரிவேஷன் கொடுத்திருக்காங்க. சரி, என்சிஆர்டி புத்தகம் இது எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். செக்ஷன் 2.15 இருந்து படிக்கிறேன். டு கால்குலேட் த டோட்டல் ஒர்க் டன், we first calculate the work done in a small step involving transfer of an infinitesimal amount of charge. Consider the intermediate situation when the conductors 1 and 2 have charges q dash and minus q dash respectively. At this stage, the potential difference V dash between conductors is q dash c. A small charge delta q dash is transferred. Work done in this step, delta W, is given by delta W equals V dash delta Q dash equals Q dash C delta Q dash. இதுல இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜ் அப்புறம் இன்டகிரேட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நாம ஏன் மொத்தமா வேலை எவ்வளோன்னு கணக்கிடாம இப்படி சின்ன சின்னதா கூட்டி கணக்கிடணும்? நேரடியா W ஈக்குவல்ஸ் QVன்னு போட முடியாதா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. எக்ஸலன்ட் கொஸ்டின்.
W ஈக்குவல் டு QV ஃபார்முலாவை நம்ம எப்ப பயன்படுத்தலாம்னா வோல்டேஜ் V மாறாம கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான். ஆனா கெபாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகுது? வோல்டேஜ் மெதுவா 0ல இருந்து V வரைக்கும் ஏறுது. அது ஒரு வேரியபிள். ஒரு வேரியபிளை கையாளும் போது நாம கால்குலஸை தான் பயன்படுத்தணும். ஓ, அதனால தான் இன்டகிரேஷன் வருதா? ஆமா, அதனால தான் நாம இப்படி பண்றோம். ஸ்டெப் 1. முதல்ல ஒரு சின்ன சார்ஜ் dqவை நகர்த்துறதுக்கு செய்யற சின்ன வேலை dw ஈக்குவல் டு vdq. இங்க v அந்த நேரத்துல இருக்கிற வோல்டேஜ். ஸ்டெப் 2. ஆனா நமக்கு தெரியும் v ஈக்குவல் டு qc. அப்போ dw ஈக்குவல் டு qc dq. ஸ்டெப் 3. இப்போ மொத்த வேலை வேணும்னா நாம 0 சார்ஜ்ல இருந்து மொத்த சார்ஜ் q வரைக்கும் இருக்கிற எல்லா சின்ன சின்ன வேலைகளையும் கூட்டணும். இந்த சின்ன சின்ன பகுதிகளை ஒன்னா சேர்க்கிற வேலைக்கு பேர் தான் இன்டகிரேஷன். ஸ்டெப் 4. அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட் W ஈக்குவல் டு q² டிவைடட் பை 2c. இந்த வேலை தான் பொட்டென்ஷியல் எனர்ஜியா, அதாவது Uஆ சேமிக்கப்படுது. ஓகே ஓகே இப்போ புரியுது. வோல்டேஜ் மாறிட்டே இருக்கிறதால நாம இன்டகிரேஷன் முறையை பயன்படுத்துறோம். ஆமா. இப்போ இந்த ஒரு மாஸ்டர் ஃபார்முலா U இஸ் ஈக்குவல் டு q² பை 2c வச்சு நாம இன்னும் 2 ஃபார்முலாஸ் உருவாக்கலாம். நமக்கு q இஸ் ஈக்குவல் டு cvன்னு தெரியும். இத முதல் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு U இஸ் ஈக்குவல் டு ½ cv² கிடைக்கும். அதே மாதிரி V இஸ் ஈக்குவல் டு qcன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணா U இஸ் ஈக்குவல் டு ½ qv கிடைக்கும். இந்த மூணுமே ஒரே ஆற்றலை தான் குறிக்குது. 3 ஃபார்முலாஸ் எதை எப்போ பயன்படுத்தணும்னு ஒரு குழப்பம் வருமே. நல்ல கேள்வி. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு சரியான ஃபார்முலாவை தேர்வு செய்யணும். உதாரணமா 2 கெபாசிட்டர் சீரீஸ் கனெக்ஷன்ல இருந்தா ரெண்டுலயும் சார்ஜ் Q ஒரே அளவா இருக்கும். அப்போ q² பை 2c ஃபார்முலா பயன்படுத்துறது சுலபம். சரி. அதே மாதிரி parallel கனெக்ஷன்ல இருந்தா ரெண்டுக்கும் வோல்டேஜ் V ஒன்னா இருக்கும். அப்போ ½ ஃபார்முலா பயன்படுத்துறது சுலபம். எதுக்கு அதிகமான கெபாசிட்டன்ஸ் இருக்கோ அதுல அதிக எனர்ஜி இருக்கும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். ஒரு 2 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டரை 100 வோல்ட் பேட்டரியோட இணைக்கிறோம். அதுல எவ்வளவு எனர்ஜி சேமிக்கப்படும்? இங்க நமக்கு கெபாசிட்டன்ஸ் C மற்றும் வோல்டேஜ் V கொடுத்திருக்காங்க. அப்போ U இஸ் ஈக்குவல் டு ½ ஃபார்முலா பயன்படுத்தலாம். இங்க கெபாசிட்டன்ஸை மைக்ரோஃபாரட்ஸ்ல இருந்து ஃபாரட்ஸ்க்கு மாத்தணும். அது ரொம்ப முக்கியம். இல்லனா கணக்கு தப்பாயிடும் இல்லையா? அருமை. அந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே கணக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சரி. U ஈக்குவல் டு 0.5 பெருக்கல் 2 பெருக்கல் 10⁻⁻6 ஃபாரட் பெருக்கல் 100 வோல்ட் ஸ்கொயர். இதை கணக்கிட்டா 0.5 இன்ட்டு 2 வந்து 1. அப்போ 1 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு 10,000. 10,000 10⁻4ன்னு எழுதலாம். அப்போ 10⁻⁻6 இன்ட்டு 10⁻4 விடை 10⁻⁻2 ஜூல்ஸ், அதாவது 0.01 ஜூல்ஸ். கரெக்டா? மிக சரியா சொன்னீங்க. பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு. இந்த எனர்ஜி கான்செப்ட் தான் நாம அடுத்து படிக்க போற LC ஆசிலேஷன்ஸ் மற்றும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் போன்ற பெரிய தலைப்புகளுக்கு அடித்தளம். இப்போ எக்ஸாம்ல மாணவர்கள் செய்யற ஒரு பொதுவான தப்பை பத்தி சொல்றேன். இத சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். ஏன்னா இது தெரியாமலே உங்க மார்க்ஸை குறைச்சிடும். அப்படியா? அது என்ன? தவறான கருத்து என்னன்னா, நிறைய பேர் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை U ஈக்குவல் டு QVன்னு எழுதிடுறாங்க. அந்த ஹாஃபை விட்டுடுறாங்க. ஏன் இந்த தப்பு வருதுன்னா, ஒர்க் ஈக்குவல்ஸ் டு சார்ஜ் இன்டு வோல்டேஜ்னு படிச்சது ஞாபகத்துல இருக்கும். ஆனா அது வோல்டேஜ் மாறாம கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் சரி. ஓ, சரியான கருத்து என்னன்னா, கெபாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது வோல்டேஜ் 0ல இருந்து மெதுவா V வரைக்கும் ஒரு நேர்கோடு மாதிரி ஏறுது. அதனால நம்ம ஆவரேஜ் வோல்டேஜ், அதாவது 0 + V டிவைடட் பை 2 ஈக்குவல் டு V/2 தான் எடுத்துக்கணும். அப்போ சரியான ஃபார்முலா U இஸ் ஈக்குவல் டு Q இன்டு V/2 ஈக்குவல் டு ½ QV. ஓ, அப்படியா? நான் கூட முதல்ல W இஸ் ஈக்குவல் டு QVன்னு ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டேன். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது வோல்டேஜ் ஏறிட்டே போறதால நாம அதோட சராசரி மதிப்பை ஆவரேஜ் வோல்டேஜை பயன்படுத்தணும். அதனால தான் அந்த ½ வருது. U இஸ் ஈக்குவல் டு ½ QV. இப்போ தெளிவா புரியுது. இந்த ஹாஃபை ஞாபகம் வச்சுக்க இன்னொரு வழி இருக்கு.
ஒரு QV கிராஃப் வரைஞ்சா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வோல்டேஜ், ஒய் ஆக்சிஸ்ல சார்ஜ் போட்டா அது ஒரு நேர்கோடா வரும். இந்த கிராஃப்க்கு கீழே இருக்கிற பரப்பளவு ஏரியா தான் சேமிக்கப்பட்ட ஆற்றல். அந்த வடிவம் ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிளோட ஏரியாக்கு ஃபார்முலா என்ன? half into base into height. அதேதான். இங்க அது half into V into Q. அது ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு மாதிரி V into Qன்னு இல்ல. அதனால தான் அந்த half வருது. இத கால்குலஸ்ல பார்த்தா ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை இன்டகிரேட் பண்ண ஒரு செவ்வகம் கிடைக்கும். ஆனா இங்க நாம ஒரு வேரியபிள் இன்டகிரேட் பண்றோம். அதனால ஒரு முக்கோணம் கிடைக்குது. சோ விஷுவல் அனாலஜியும் கணக்கும் சரியா பொருந்துது. ஃபேண்டாஸ்டிக். நீங்க சொன்னது மிக சரியான விளக்கம். சரி, இத சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில வழிகள் சொல்றேன். கினெடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? half mv square. அதே மாதிரி கப்பாசிட்டர் எனர்ஜிக்கு half CV ஸ்கொயர். ரெண்டும் ஒரே மாதிரி ரைம் ஆகுதுல்ல. மாஸுக்கு பதிலா கப்பாசிட்டன்ஸ், வெலோசிட்டிக்கு பதிலா வோல்டேஜ். இந்த ஒப்புமையை ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த ஹாஃப மறக்கவே மாட்டீங்க. இது நல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான வரி, ஃபீல்ட் இஸ் ஃபியூல். அதாவது ஆற்றல் அந்த உலோக தடுகள்ல, பிளேட்ஸ்ல இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் எரிபொருள் மாதிரி சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபீல்டு தான் கப்பாசிட்டரோட உண்மையான பவர் ஹவுஸ். ஃபீல்ட் இஸ் ஃபியூல். ஓகே. ரெண்டு கையால இழுத்து பிடிங்க. இப்போ எனர்ஜி உங்க கையில இல்ல, இழுக்கப்பட்ட அந்த ரப்பர் பேண்ட்ல தான் இருக்கு. அந்த இழுக்கப்பட்ட ரப்பர் பேண்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்க எப்போ கையை விடுறீங்களோ அப்போ அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதுதான் கேமரா ஃபிளாஷ், அதுதான் டீஃபிப்ரிலேட்டர் ஷாக். இந்த உதாரணங்கள் மூலமா மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. சரி, இந்த தலைப்ப 3 வரியில சுருக்கமா சொல்றேன். 1, ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண நாம செய்யற வேலை அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா சேமிக்கப்படுது. 2, அந்த ஆற்றலுக்கான முக்கிய ஃபார்முலா U = half CV². இது கெப்பாசிட்டரோட அமைப்பு, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் அதுக்கு குறுக்க இருக்கிற வோல்டேஜ் சார்ந்தது. 3, இந்த ஆற்றல் பிளேட்ஸ்ல இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுல தான் சேமிக்கப்படுது. இத எனர்ஜி டென்சிட்டி U = half epsilon naught E²ன்னு சொல்லுவோம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட கெப்பாசிட்டரை அதே மாதிரி இன்னொரு சார்ஜ் இல்லாத கெப்பாசிட்டர் கூட இணைச்சா என்ன ஆகும்? சார்ஜ் கன்சர்வேஷன் படி மொத்த சார்ஜ் மாறாது. அது ரெண்டுத்துக்கும் சரிபாதியா பிரியும். ஆனா நீங்க மொத்த எனர்ஜியை கணக்கிட்டு பார்த்தா ஆரம்பத்துல இருந்ததை விட கடைசியில எனர்ஜி குறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பாதி ஆற்றல் காணாம போயிடும். சார்ஜ் அழியாத ஒரு பொருள். அப்போ அந்த பாதி எனர்ஜி எங்கே போச்சு? ஒருவேளை வெப்பமாகவோ அல்லது ஒளியாகவோ அந்த ஆற்றல் வீணாகிடுமா? நீங்க சரியான பாதையில யோசிக்கிறீங்க. அந்த ஆற்றல் ஹீட் மற்றும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ரூபத்துல தாயமும் ஆயிப்போகுது. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஃபார் தாட். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க professam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROFSAM அப்படிதானே? ஆமா, PROSAM.com. நன்றி. நன்றி.